வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நீங்கள் பார்க்குற இந்த செடி தாங்க மயில் மாணிக்கம், சைப்ரஸ் வைன். இதை மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க. நம்மக்கிட்ட 4 கலர்ஸில் இந்த மயில் மாணிக்கம் பூக்கள் இருக்குங்க. ஆரம்ப காலத்தில், அதாவது 1500 காலங்களில் ஐரோப்பாவிலும் இந்தியாவிலையும் இதை ஒரு மூலிகை செடியாக தான் வளர்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா இதனுடைய இலை, வேறு, தண்டுலெல்லாம் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதுலேருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக இந்த செடிகளை வளர்த்துட்டு வந்தாங்க. நாம் அழகுக்காக தாங்க வளர்த்துட்டு வரோம். அதுவும் இல்லாமல் விஞ்ஞானிகள் இந்த செடியை, இந்த சைப்ரஸ் வைன் செடியை ஆபத்தான செடிகள் பட்டியலில் சேர்த்தாங்க. அது என்ன காரணம் என்பது பற்றியும், அப்புறம் இந்த செடியை இந்த செடியிலேருந்து எடுக்கப்படும் மருந்துகள் சில பேருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்னென்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மயில் மாணிக்கம் செடிக்கு மயிர் மாணிக்கம், சைப்ரஸ் வைன், ஸ்டார் க்ளோரி, அப்புறம் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஃப்ளமிங் வைன், காசி ரத்னம், இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்தாலும் இதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் ஐப்போமியா குவாமோக்லேட். இது கன்வால்வுலேசி குடும்பத்தை சேர்ந்தது. மார்னிங் க்ளோரி இருக்குங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இதனுடைய தாயகம் நார்த் அமெரிக்கா. இது ஒரு வெப்பமண்டலத்தை சேர்ந்த தாவரங்க. நல்லா சன்லைட் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பூக்கள் பூக்கும். விதை மூலமாகவும் இதை வளர்க்கலாங்க. விதை போட்டு ஒரு 7 நாட்களுக்குள்ளே வளரும். மண் ஈரப்பதமாக இருக்கணுங்க, தண்ணி தேங்கக்கூடாது, ஏன்னா வேறு அழுகல் நோய் வந்துடும். இதுக்கு பெருசாக பாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் பாட்டே போதுங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது செடி, இந்த ரோஜா செடி, காய் செடி ஏதாவது போடும்போது ஒரு ஓரமாக இந்த செடியை விதை போட்டாலுமே ரொம்ப அழகாக வளர்ந்துடும். இதுக்கு வேறு அதிகமாக பரவாது, ஆனால் செடி நல்லா விகரஸாக வளருங்க. இந்த மயில் மாணிக்கத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், அப்புறம் சாப்பனின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஆன்டிஃபங்கல், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குங்க. இந்த மயில் மாணிக்கம் செடியுடைய இலைகள், தண்டுகளெல்லாம் அரைச்சி இந்த ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மூல நோயை அரைச்சி சாப்பிடும்போது மூல நோயை இது தீர்க்கும். எப்போவுமே எந்த ஒரு செடியுமே நம்ம பச்சையாக அரைச்சி சாப்பிடும்போது அதுக்கு அளவு முறை முக்கியங்க. அதுவும் இல்லாமல் சில செடிகளுக்கு வேறு சில உணவுப் பொருட்கள் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இந்த பச்சை மூலிகைகளை சாப்பிடும்போது நான்வெஜ்லாம் ஆகாதுங்களா, அதெல்லாம் நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த மயில் மாணிக்கம் இலைகளை அரைச்சி கஷாயம் மாதிரி குடிக்கும்போது குடல் புண்ணு சரியாகுதுங்க. அடுத்ததாக சர்க்கரை நோயையும் இது குணப்படுத்துது. பெண்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் நோயும் குணமாகுது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் காமனாக ஏற்படக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனை, அதிகமாக முடி உதிர்வு இல்லைங்களா, அவங்களுக்கும் பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கும், இளநரை, இதையும் போக்குறதுக்கு கரிசலாங்கண்ணி, ஏதாவது ஒரு கரிசலாங்கண்ணி மஞ்சள் அல்லது வெள்ளை எடுத்துக்கோங்க, 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. மருதாணி 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, இந்த மயில் மாணிக்கம் இலைகள் 1 கைப்பிடி, எல்லாமே சம அளவு எடுத்துகிட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அது தினமுமே நீங்கள் தலையில் தடவிட்டு வரும்போது முடி உதிர்வு பிரச்சனை போயிட்டு முடி வளருதுங்க. அடுத்ததாக இளநரையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. அடுத்ததாக இந்த இலை இந்த பாலியல் ரீதியாக பரவும் கொனேரியா நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. இந்த இலை வேர்கள்லேருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. அப்புறம் இந்த இலைகளை நல்லா அரைச்சிட்டு நம்ம உடலில் வீக்கம், தடிப்பு, சிரங்கு போன்ற தோல் நோய்கள்லாம் இருக்கிற இடத்துல இதை நல்லா தடவும் போது அந்த நோய்கள் குணமாகுதுங்க. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது குணமாக்கும். அப்புறம் இந்த இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஆயுர்வேதத்தில் மருந்து தயாரிக்காங்க. இது பாம்பு கடியை, அந்த விஷத்தை முறிக்கும் தன்மையாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய ஏராளமான மருத்துவ குணங்கள் இந்த மயில் மாணிக்கம் இலைகள், தண்டு, வேர்களில் இருக்குங்க. எப்போவுமே இந்த பச்சையை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் பச்சையை மருந்தாக எடுத்துக்கும் போது உங்களுடைய மருத்துவரை கேட்டுட்டு எந்த அளவு முறை, அதுக்கு என்ன பத்தியம், இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உபயோகப்படுத்துவது நல்லது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது சைடு எஃபெக்ட்ஸ். சில பேருக்கு இந்த இலை மருந்தாக உட்கொள்ளும் போது பக்க விளைவை ஏற்படுத்தும். அது என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செடியை விஞ்ஞானிகள் ஆபத்தான செடிகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த இலைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது விஷமாக மாறி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்.
அதனால தான் இதை வந்து ஆபத்தான செடிகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்கங்க. ஒரு சிலருக்கு இந்த செடி இந்த மருந்து வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும். அதாவது இரத்தப்போக்கை அதிகப்படுத்துகிறங்க கர்ப்பிணிகள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த மயில் மாணிக்கம் இலையை வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஏதாவது சர்ஜரி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மயில் மாணிக்கம் இலையை வந்து மருந்தாக உபயோகப்படுத்தக்கூடாது. காரணம் இரத்தப்போக்கு அதிகமாகிடும். எந்த ஒரு மூலிகையுமே பயன்படுத்தும் போது திரும்பவும் சொல்கிறாங்க, டாக்டர்ஸை கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சில மூலிகைக்கு சில உணவுப் பொருட்கள் ஆகாது. இந்த மயில் மாணிக்கம் செடியை மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வளருங்க. தண்ணி நல்லா மண் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வளராங்க. இதில் வந்து மாவு பூச்சி மாத்திரம் 1, 2 பார்த்துருக்கேன். அதை அப்படியே நம்ம கையில் எடுத்து விட்டுடலாம். அப்புறம் அந்த முனையில் வந்து சம்டைம்ஸ் இந்த லீஃப் கர்ல் டிசீஸ் அந்த தண்டு அப்படியே சுருடும். அதுக்கு என்ன பண்ணுங்க, அது ஒரு பூச்சி தாக்குதல் தான். அதுக்கு அதை நல்லா அந்த ஸ்டெம்மை பாதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த சைட் பிரான்ச்சஸ் வந்து செடி நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து இந்த பூக்கள் வந்து காலையில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க. நிறைய தேனீக்கள் வரும். இதனால் மகரந்த சேர்க்கை இந்த காய்கறி செடிகள் எல்லாம் அதிகமாகும். காய்கள் நிறைய அறுவடை பண்ணலாம். முக்கியமாக குழந்தைகள் இருந்தால் அந்த செடி கிட்ட போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் பெட் அனிமல்ஸையும் கிட்ட போகாதபடி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த செடியை நல்லா வளர்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.